வணக்கம். மீண்டும் உங்கள் KPN மீடியாவிலிருந்து உங்கள் KPN. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மாஸ்டர் செக்கப் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன காஸ்டிங்கு ப்ரைஸிங்லாம் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒன்றுமே இல்லை, கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், MMCMHC அப்படின்ற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தா இந்த செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோடைய லோகோ இருக்கும். இதில் MMCMHC மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஹை கிளாஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. தென் அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் கொடுத்துருக்காங்க, அபவுட் அஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரீச்சர்ஸ் கேலரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வந்து ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் அண்டர் ஒன் ரூஃப் வித் அப்ரிஷியபிள் லோ ரேட்ஸ். இதில் அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, பிளட் இன்வெஸ்டிகேஷன், ரேடியோலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கன்சல்டேஷன் இதை வந்து அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங்கும் பண்ணிக்கலாம். இது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் இன்றைக்கி. அடுத்து இதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கைட்லைன்ஸ் ஆஃப் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து எப்படி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்குறது, அந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி உள்ளே போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. வாக்-இன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் will be done. Patients with diabetes or any other illness must take their drugs as usual. The payment may be done according to their package cost on the day of checkup only. Then requested to come with empty stomach for ultrasound and fasting blood sugar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் அண்ட் ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதாவது சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் சாப்பிடாமல் வெறும் வயிற்றோடு நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அந்த செக்கப்ஸ்லாம் வந்து பண்ண முடியும். அப்படி சாப்பிட்டுட்டு தான் பண்ணோன்னா அங்கே போய் கூட சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே கேன்டீன்ஸ் இருக்குது, ஹை கிளாஸ் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. த செக்கப் ஷெல் பி ஸ்டார்டட் இன் எனி ஆர்டர் அண்ட் regulated by the public relation officer. Then contact the receptionist first for registration and get ready for further steps of checkup அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. steps to be followed, steps on the day of the checkupனு சொல்லி அந்த டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துட்டாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது உள்ளே பார்த்திங்கன்னா, ரெஜிஸ்டர், மேக் பேமெண்ட் அண்ட் கெட் எ ரெசிப்ட். ஃபஸ்ட்டு பேமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை கட்ட சொல்கிறாங்க. பேமெண்ட்டை கட்டிட்டு ரெசிப்டை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளட் சாம்பிள் டு பி கிவன் ஃபார் எ காம்ப்ளிமெண்ட் ஹோமியோகிராம், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிபிட் ப்ரொஃபைல் அண்ட் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் யூரின் சாம்பிள் must be given in the empty stomach. An order of checkup will be arranged by the receptionist. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வெறும் வயிற்றோடு வந்தால் மட்டும்தான், சாப்பிடாம வந்தால் மட்டும்தான் இந்த டெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அங்கே போகும்போது சாப்பிடாம போங்க. முடிஞ்சால் நீங்கள் பார்சல் கொண்டு போயிருங்க, அங்கே இருக்கிற சாப்பாடு பிடிக்கல அப்படின்னா. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அங்கே போய் கூட அங்கே ஹை கிளாஸ் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோன்னு சொல்லி ஹெட்டிங்லேயே சொல்லியிருக்காங்க இல்லையா, அதையும் போய் நம்ம பார்க்கலாம், தப்பில்லை. The post-prandial blood sugar will be taken 2 hours after complimentary breakfast. அவங்க டீட்டெயில்ஸை கொடுத்துட்டாங்க. தென் இதில் வந்து பக்கத்தில் இன்னமும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ECG, எக்ஸ்ரே இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
விஷன் வந்து அவங்களுடைய மோட்டோ என்ன அப்படின்னா எர்லி டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன். இதுதான் அதனுடைய ஹாஸ்பிட்டலுடைய முகப்பு. இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கும் ட்ரீட்மெண்ட் இதில் தான் நடந்தது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி கிளாஸ் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவர் ப்ரைஸிங் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்எல்சி இதில் வந்து 3 பேக்கேஜாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எம்எல்சி கோல்டு, ரெண்டாவது எம்எல்சி டைமண்ட், மூணாவது எம்எல்சி பிளாட்டினம் அப்படின்னு சொல்லி. கோல்டுங்கிறது 1000 ருப்பீஸும், டைமண்டுங்கிறது 2000 ருப்பீஸும், பிளாட்டினுங்கிறது 3000 ருப்பீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் அதில் உள்ள ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேப் செமியருக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 4 ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ரோ டயக்ராம் எக்கோ அண்ட் செரும் பிஎஸ்ஏ, தைராய்டு ப்ரொஃபைல், இந்த HbA1c அப்படின்றத ஆட் பண்ணுறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா HbA1cக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மெமோகிராம் அண்ட் டெக்ஸா ஸ்கேன் அண்ட் போன் ப்ரொஃபைல், விட்டமின் டி, கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் பிடிஹெச் இதை ஆட் பண்ணுறாங்க. அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ரொஃபைலில் இந்த பிக்சர்ஸை வந்து ஃபோட்டோ கேலரியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இது உள்ள என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான செக்கப்லாம் நடக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேக்கேஜ் உங்களுக்கு வந்து சரியாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் வந்து கோல்டு வேணுனாலும் எடுத்துக்கலாம், டைமண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் பிளாட்டினம் வேணுனாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். 3000 தான் ஆகுது பிளாட்டினத்துக்கு. ஏன்னா ஏழை மக்களுக்கு 3000 கொஞ்சம் பெரிய வேல்யூ. அதனால் நீங்கள் 1000 போகிறது பெஸ்ட்டு. 1000 போனால் இந்த மீதி உள்ள இந்த செரம், இந்த எக்கோ கார்டியோகிராம் இதெல்லாம் வந்து அங்கே ஃபெசிலிட்டி வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிலைமை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதில் நான் இன்னும் போய்ட்டு செக்கப் பண்ணல. ஒன்ஸ் நான் செக்கப் பண்ணேன்னா அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு புது வீடியோவை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் அடுத்தது அப்பாயின்மெண்ட், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு அடுத்த அந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஃபார்ம் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் போய்ட்டு உங்கள் நேமு, அந்த இனிஷியல் போடணும், லாஸ்ட் நேமு, இல்லை அவங்க அப்பா பேர் ஃபுல்லாக போட்டாலும் சரி, அவரோட மெயில் ஐடி போடணும் உங்களோடது. தென் உங்களுடைய மொபைல் நம்பர் இங்கே போடணும். எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க சரியா, சூஸ் பேக்கேஜ் சூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா என்னடா அதில் 3 தான் இருந்தது, இதில் பார்த்தா இவ்வளோ பேக்கேஜ் இருக்குன்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் பேக்கில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே கூட 3 பேக்கேஜ் நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுலேயே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வியூ மோர் ப்ரைஸிங்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ மோர் ப்ரைஸிங், அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்னும் லிஸ்டல்ஸ்லாம் வரும். இந்த 3 பேக்கேஜுக்கு கீழே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பேக்கேஜ் லிஸ்ட்டும் வரும். 1200 லிஸ்ட் இருக்குது, 600 இருக்குது, 1200 அடுத்தது வேறு ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா டயபெட்டாலஜி 1200 அண்டு ஹெமோட்டாலஜியும் வந்து 1200, ரெனோல் ப்ரொஃபைலும் வந்து 600, தென் ரெனோமெட்டாலஜி வந்து 1200, கார்டியாக் வந்து 2300, இன்ஃபெரலிட்டி வந்து 1700. இப்படியா வந்து வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது பேக்கேஜில். ஸோ அந்த பேக்கேஜை நீங்கள் சூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டுன்னு நீங்கள் போகும்போது அதில் வந்து ஃபார்மில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த நேமு இனிஷியல் போட்டுட்டு இவங்க இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு தென் சூஸ் பேக்கேஜ்ன்ற இடத்துல நம்ம பார்த்த அந்த பேக்கேஜில் இருந்து இந்த லிஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ண பிற்பாடு உங்களுக்கு என்றைக்கு டேட்டில் வேணும் அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த இடத்துல இங்கே போய் டேட்டை போகாதீங்க. ஒன்றும் டேட் டைப் பண்ணலாம் டைரெக்டாக. அப்படி இல்லைன்னா இந்த டேட்டை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அந்த டேட்டை வந்து இங்கே செலக்ட் ஆகிடும். டைமிங்கும் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க 4 டைம் கொடுத்துருக்காங்க. ஒன்று காலையில் 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, 4 டைம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த டைம் வந்து ஈஸியாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அங்கே போய் வேறு என்னெல்லாம் விரும்புகிறீங்க, இதெல்லாம் கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுடைய மன அபிப்பிராயம் என்ன இருக்கோ நீங்கள் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்ல வேண்டியதை
தெளிவாக நீங்கள் வந்து அங்கே போய் அவ்வளோ நேரம் பேச முடியலனாலும் இதில் வந்து இங்கே எழுத்தால் வந்து தமிழில் டைப் பண்ணி இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் இங்கே வந்துடும். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக் இல்லை அப்படின்னா டிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு திஸ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றதுக்கு டிக் பண்ணணும். அப்படி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து தனி ஒரு பேஜாக ஓப்பன் ஆகும். அந்த தனி பேஜில் போயிட்டு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஒரு அப்பாயின்மெண்ட்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் ஜென்ரேட் ஆகும். அப்போ வந்து அது ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போகும். அப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போய் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் அந்த ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு உண்டான ரெசிப்ட் வந்து இங்கே கிடைக்கும். அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து கட்டிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து டீட்டெயிலாக ஒருவேளை நான் செக்கப்பு போனேன் அப்படின்னா அந்த வீடியோவை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்னும் ஏன்னா நேரில் போகும்போது தான் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்றது தெரியும். ஸோ அது பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே வந்து அவங்க சொல்லியிருக்கிற அத்தனையும் வந்து இப்போ நடக்குதுன்னு தான் நானும் கேள்விப்பட்டேன். அதனால் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நான் போகும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவாக நான் வந்து எடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவோர் உங்கள் KPN. தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.